எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு அருமையான கேள்வி. ஏன் நான் செய்கிற பிரார்த்தனை கைகூட மாட்டேங்கிறதுன்னு ஒரு கேள்வி. நான் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப மனமார்ந்து செய்கிறேன், ரொம்ப உருக்கமாக செய்கிறேன். இறைவன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அப்படி இருந்தும் என்னுடைய பிரார்த்தனை கைகூடுவதில்லையே, ஏன்? இது இங்கிலீஷில் வந்த கேள்வி. தமிழ்லேயும் சொல்லுவேன், இங்கிலீஷ்லேயும் என்னுடைய சேனலில் வீடியோவாக போடுவேன். முதல் விஷயம் இதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்னென்னா, மோட்டர் பைக் ஒன்று இருக்குது. மோட்டர் பைக்கில் விவசாயி தன்னுடைய நிலத்தில் விளைஞ்ச தக்காளின்னு வச்சுக்கோங்க. தக்காளி ஃபுல்லாக பெரிய மூட்டையில் லோடு பண்ணி தக்காளியை அந்த மூட்டையை தைச்சிட்டு அதை வண்டியில் வைக்கிறான். வண்டியில் வச்சுட்டு டிவிஎஸ் 50 சின்ன வண்டின்னு வச்சுக்கோங்க, டூ வீலரை வச்சுட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே கூட வயலில் இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏற்றி வச்சுட்டு அதை கட்டிட்டு வண்டி ஓட்டுறான். வண்டி ஓட்டிட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு என்ன ஆகுது, அவன் திரும்புகிறான். அந்த சைடில் திரும்பும்பொழுது இந்த திருப்பத்தில் அவனால் அந்த மூட்டை பேலன்ஸ் மிஸ் ஆகி மூட்டை கீழே விழுந்துடுறது, வண்டியோட கீழே விழுந்துடுறது. இவன் தப்பிச்சிடுறான். இவன் இறங்கிடுறான். வண்டி கீழே இருக்குது, மூட்டையும் வண்டியோடு இருக்குது. இப்போ அவன் வண்டியை நிமித்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து முயற்சி பண்ணுறான், முடியல. முழு ஃபோர்ஸ் கொடுக்குறான், முடியல. தன்னுடைய உடலில் இருக்கிற எல்லா பலத்தையும் அந்த மோட்டர் பைக்கை நிறுத்தி வைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த லோடு, தக்காளி லோடு அவ்வளோ ஹெவி, ஒரு ஆளால் பண்ண முடியாத வேலை அது. ஸோ அவன் முழுசாக ஃபோர்ஸ் கொடுத்து முயற்சி பண்ணும்பொழுது முடியல. அப்போ அந்த இடத்துல நீங்கள் நடந்து போகிறீங்க. அந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் ஒருத்தர் அந்த மாதிரி வேலை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே போய் கை கொடுப்பீங்க. வேறையா அவன் ஹெல்ப்பு கூப்பிடலனாலும் போய் கை கொடுப்பீங்க. கரெக்டாக? இது நம்மளுடைய நேச்சுரல் புத்தி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்படி தான் பண்ணுவாங்க. சரி, போய் கை கொடுத்து தூக்குவோன்னு. இப்போ இதே உதாரணம் வண்டி கீழே விழுந்துருது, மூட்டை கீழே இருக்குது, வண்டி கீழே இருக்குது. அவன் நின்றுட்டுருக்கான், ஜேபியில் கை போட்டு இப்படியே நின்றுட்டுருக்கான். மேலே எங்கேயோ பார்த்துட்டுருக்கான். அப்போ ஒரு 4 பேர் நடந்து போகிறாங்கன்னா அவன் சொல்கிறான், இந்த மூட்டையை இந்த வண்டியை கொஞ்சம் நிமித்தி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் பண்ணுவீங்களான்னா பண்ண மாட்டீங்க, நேச்சுரலாக பண்ண மாட்டோம். ஏன்னா அவன் செய்கிற அந்த முதல் கேஸில் என்னாச்சு, அவன் செய்கிற அந்த வேலையை நம்ம பார்க்குறோம். அவன் தவிக்கிறான்னு நமக்கு புரியுறது. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அவனால் வண்டியை நிமித்தி வைக்க முடியல. அவன் எவ்வளோ முயற்சி பண்ணுறான்னு நம்ம பார்த்துடுறோம் ஆப்போசிட்டில். அப்போ நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறோம். செகண்ட் கேஸில் அவன் எந்த வேலையும் செய்யலை. 4 பேர் போகிறாங்க. அந்த 4 பேருக்கு இந்த வண்டியை ஒரு செகண்டில் நிமித்தி வச்சிடலாம். அப்படி இருந்தும் அந்த 4 பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா அவன் வேலை செய்யாமல் உட்காந்துட்ருக்கான். ஸோ இது உலக நியதி. இது நம்ம சராசரியாக புத்தி இருக்கிற நமக்கே இவ்வளோ யோசிப்போம். ஸோ இறைவனுடைய கேஸில் பாருங்கள், இறைவன் இதே விஷயந்தான் உபாசனை. பர்கோ தேவஸ்ய தீமஹி உபாசனை பண்ணுறோம். பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத். தினசரி ஹோமம் பண்ணுறோம், தினசரி தியானம் பண்ணுறோம், இறைவன் மேலே ஸ்ரத்தா வைக்கிறோம். பட் எந்த இடத்துல கோட்டை விட்டுறோன்னா, அந்த வண்டியை நிமித்தி வைக்கிறதுல கோட்டை விட்டுறோம். வண்டியை நிமித்தி வைக்கிறதே இல்லை. அதாவது இறைவன் என்ன சொல்கிறார் வேதத்தில், எந்த இடத்துல நீ பரிபூரணமாக உன்னுடைய முழு சக்தியையும் அந்த வண்டியை நிமித்துறதுல நீ பண்ணுற மாதிரி உன்னுடைய முழு சக்தியையும் நீ என்ன விஷயத்திற்காக வேண்டையோ அதில் நீ செலுத்துவாய் என்றால், இப்போ பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஹே பர்கஹ, ஹே சுத்த ஸ்வரூப பரமாத்மனே, நான் உன்னை தியானிக்கிறேன். தீமஹினா தியானம் பண்ணுறது. ஸோ முழுசாக நம்ம எஃபர்ட் போட்டு தியானம் பண்ணுறோமா? அதே மாதிரி தியானம் பண்ணுறது இப்போ வண்டியில் என் கூட உட்காந்து வரீங்க. சப்போஸ் நான் ட்ரெயினில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட ஆப்போசிட்டில் உட்காந்து வரீங்க. நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன். சப்போஸ் என்னோட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணுன்னா, நீங்கள் சிகரெட் குடிக்கிற ஆள், மாமிசம் சாப்பிட்ற ஆள்னா நான் ஹாய் ஹலோடு நிறுத்துவேன், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணுன்னா நீங்களும் என்ன மாதிரி மாறணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அப்போ தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவேன், இல்லாட்டி எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி தான் இறைவனும் என்ன எதிர்பார்ப்பார், இறைவனை போல் நாமும் மாற வேண்டும். இறைவன் தூய்மையானவன். இறைவனில் காமம் கிடையாது, குரோதம் கிடையாது, லோபம் கிடையாது, மதம் கிடையாது, அகங்காரம் கிடையாது,
துவேஷம் கிடையாது, பொறாமை கிடையாது, பேராசை கிடையாது, எதுவுமே கிடையாது. தூய்மையிலும் தூய்மையானவன். ஸோ இறைவன் என்ன எதிர்பார்ப்பார்? இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார். நம்ம இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்னா, இறைவன் என்ன எதிர்பார்ப்பு? என்னை போல நீயும் தூய்மையாகி விட்டால் நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன். இறைவன் நமக்காக சில பேர் வந்து தம் அடிக்கிறது பழக்கம் எப்படி வருதுன்னா, தம் அடிக்கிற பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து தான் வரும். சில பேர் வந்து தன்னுடைய சுபாவத்தை மாற்றிட்டுருவாங்க. சரி, ஓகே, என் ஃப்ரெண்டு தம் அடிக்கிறான், நானும் தம் அடிக்கிறேன். அவன் மாமிசம் சாப்பிட்றான், நானும் மாமிசம் சாப்பிட்றேன். அவன் தண்ணி அடிக்கிறான், நானும் தண்ணி அடிக்கிறேன். இன்றைக்கி தண்ணி அடிக்கிற பழக்கம் வளர்கிறதுக்கு காரணமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஸு விட மாட்டான். நீ சரிடா நீ தண்ணி அடிக்கலை சார், நானும் தண்ணியை விட்டுறேன்னு அவன் சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? நான் தண்ணி அடிக்கிறேன், நீ தண்ணி அடி, நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம மாற்றின்றோம் நம்மளை. ஆனால் இறைவன் வந்து அவரை மாற்றிக்க மாட்டார். ஸோ நம்ம இறைவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ். ஸோ செய்கின்ற பிரார்த்தனை ஏன் கை கூடுவதில்லை என்றால், நம்பர் 1 வந்து அந்த பைக்கை நிமித்தி வைக்கிற அளவுக்கு அவன் எவ்வளோ ஃபோர்ஸ் போடுறானோ அந்த மாதிரி நம்ம அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி ஃபோர்ஸ் போட்டு உழைப்பதில்லை. பிரார்த்தனை பண்ணுறோம், ஹே பரமாத்மா எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு இது ஆகணும் இதாகணும், ஏதோ பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு நம்ம புருஷார்த்தம் நம்ம உழைக்கிறோமா இல்லையா? நம்ம முழுசாக உழைச்சிட்டோம், 100% நம்மள்த கொடுத்துட்டா, நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டே தியானம் பண்ணுறோம், தவம் பண்ணுறோம், உபாசனை பண்ணுறோம், 100% நம்மளுடைய எஃபர்ட் போட்டால் மற்றது இறைவன் நம்ம சொல்லாமலே எடுத்து விட்டுருவார். இந்த ஆப்போசிட் போன வந்து அவன் கூப்பிடாமலே போய் ஹெல்ப் பண்ணிவிடுவான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால்தான் பிரார்த்தனை நமக்கு கை கூடுவதில்லை. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்வபாவத்தை இறைவனுடைய ஸ்வபாவத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இறைவன் சொல்கிறாரு பொய் பேசாத, இறைவன் சொல்கிறாரு சுத்தம் அபாப வித்தம், நான் தூய்மையிலும் தூய்மையானவன், என்கிட்ட பொய் கிடையாது, என்கிட்ட வந்து எந்தவித தீமையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீ வந்து உன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாராகிவிட்டால் அப்போ உன்னுடைய பிரார்த்தனை உன்னுடைய உபாசனை கைகூடும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன வந்ததுன்னா, என்னுடைய மனசு வந்து இறைவன் மேலே நிலைக்க மாட்டேங்கிறது. தியானம் பண்ணுறேன், ஆனால் தியானம் பண்ண முடியல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், எனக்கும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ராப்ளம். என்ன மெயின் விஷயம் பாருங்கள், இறைவன் மேலே இறைவனை தியானம் பண்ணும்பொழுது மனசு நிற்க மாட்டேங்கிறது, மனசு இறைவன் மேலே போக மாட்டேங்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அதே ஆள் வந்து கடையில் உட்கார்ந்து ரூபா நோட்டு எண்ணும்பொழுது, வியாபாரத்தில் இருக்கார், கடையில் வந்து உட்காரும்பொழுது அவருடைய மனசு கடையில் 100% இருக்கும். யார் யார் என்னென்ன பண்ணுறான் சிசிடிவி பார்த்துட்டு இருப்பான். ஜவுளி கடைன்னு சொல்லி பெரிய ஜவுளி கடை. அதே ஆள் வந்து தியானம் பண்ணுற ஆள் ஜவுளி கடையில் அவருடைய கல்லால் உட்காந்துருக்கும்பொழுது அங்கே அந்த டிவியில் என்ன நடக்கிறது, அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான்னு கிளியராக அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த கஸ்டமர் என்ன வாங்குறாங்க, என்ன ரேட்டு தப்பாக ஒரு நாள் கூட பில்லு போடும்போது ரேட்டு தப்பாக ஆகாது. ஒரு நாள் கூட பணம் வாங்கும்பொழுதோ ஏதோ வாங்கும்பொழுது தப்பாக மாட்டான். அந்த இடத்துல முழு தியானம் இருக்குது. எப்படி? ஏன்னா அது பிடிச்சி செய்கிறான் வேலை. அதில் வந்து அவனுக்கு சுகம் தெரியறது. இந்த மாதிரி செஞ்சால் எனக்கு சுகம், இந்த விஷயத்தில் இவ்வளோ சுகம் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியறது. அதே மாதிரி ஒரு பையன் கேட்டிருந்தான், அந்த மாதிரி என்னால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல, மைண்டை ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒருநிலைப்படுத்த முடியல. மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய வேலையில் இல்லாட்டி அந்த வஸ்து மேலே நமக்கு பிரியம் இல்லாத பொழுது நமக்கு ஃபோக்கஸ் வராது. இப்போ ஆண்மகன் இருக்கான், எதுலேயும் ஃபோக்கஸ் இல்லை, படிப்பு சரியாக படிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான் சரியா. ஆனால் தன்னுடைய மனைவியோ இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கான்னா அவளுக்காக எல்லாத்தையும் பண்ணுவான், கரெக்டாக பண்ணுவான், 100% கொடுப்பான். ஏன்னா அவள் மேலே ஃபோக்கஸ் அதிகம். ஏன்னா அவளுக்கு சுகம் தரான். அவனுக்கு புரியுறது, இந்த வஸ்துவில் இவ்வளோ சுகம் இருக்குது, ஸோ நான் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எந்த விஷயத்துடைய குணம் நமக்கு தெரியறதோ, எந்த விஷயத்தில் நம்ம சுகத்தை தேடி அந்த சுகம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டோமோ அந்த விஷயம் மேலே நமக்கு ஃபோக்கஸ் வந்துடும். ஸோ தியானத்தில் ஏன் ஃபோக்கஸ் வரலைன்னா, ஏன்னா இறைவனுடைய குணம் நமக்கு தெரிவதில்லை, இறைவன் நமக்காக என்ன செய்கிறாருன்னு தெரிவதில்லை. இறைவனுடைய நியாயக்காரி இறைவன், சர்வசக்திமான் இறைவன். இப்போ நம்ம மூச்சு விட்றோம் பாருங்களேன், மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விடுறேன் பாருங்களேன். இந்த ஒவ்வொரு மூச்சையும் படைத்தவன் பரமாத்மா. தூய்மையான நீரை படைத்தவன் பரமாத்மா. தண்ணி குடிக்கிறோம், தாகமாக இருக்குது வெயில் நாளில், தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்கும்பொழுது கூட அந்த தண்ணியை எப்படிப்பட்ட ஒரு படைப்பு,
எப்படிப்பட்ட உலகத்தை அந்த இறைவன் மேலே இறைவனுடைய குணத்தை பற்றி நம்ம அப்சர்வ் பண்ணுறதில்ல. ஸோ இறைவன் மேலே எப்போ மனசு ஒருநிலைப்படும்னா தியானத்தில், எப்போ நம்ம இறைவன் மேலே இறைவனுடைய குணத்தின் மேலே நமக்கு பிரியம் ஏற்படுறதோ, இறைவனுடைய குணத்து மேலே பிரியம் ஏற்படுறதுக்கு தான் சுவாத்தியாயம் ரொம்ப முக்கியம். திருப்பியும் அந்த இறை தத்துவத்தை பற்றி யோசிக்கணும். என்ன அது நமக்காக என்ன விஷயத்தை பண்ணல அவர். ஸோ அப்படிப்பட்ட அந்த இறைவன் மேலே இருக்கிற அந்த குணத்தை நம்ம தெரிஞ்சுட்டோன்னா, இப்போ ஒய்ஃப் மேலே ஏன் பிரியம் ஏற்படுறது கணவனுக்கு, ஒய்ஃப் மேலே அட்ராக்ஷன் ஆகிறான், ஏன்னா அவளுடைய குணம் அவனுக்கு புரியறது. அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா. அதே மாதிரி தான் கடையில் பணத்து மேலே இருக்கிற அந்த பணத்தோடைய குணம் அவனுக்கு தெரியறது. வியாபாரத்தில் இவ்வளோ லாபம் பார்க்கணும், லாபம் பார்த்தா நான் அந்த பணத்தை வச்சு இது பண்ணுவேன், இது பண்ணுவேன், அதோடைய லாபம் தெரியும். ஸோ படிப்பு மேலே ஃபோக்கஸ் வரலைன்னா லாப நஷ்டத்தை முதல்ல எழுதுங்க. நான் ஃபோக்கஸ் பண்ணலைன்னா என்ன லாபம், இல்லாட்டி என்ன நஷ்டம், நான் ஃபோக்கஸ் பண்ணால் என்ன லாபம், ஃபோக்கஸ் பண்ணலைன்னா என்ன நஷ்டம். பையன் கேட்டுருந்தான், அதான் சொன்னேன், நீ 16 மணி நேரம் எனக்கு படிக்கணும், ஆனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரி, முதல்ல பேப்பர் எடுத்து எழுது. நான் படித்து பாஸ் ஆகலை, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கலை, இந்த கட் ஆஃப் மார்க் வாங்கலைன்னா என்ன நஷ்டம் நடக்கும். அதே மாதிரி படித்து பாஸ் ஆகி உள்ள அந்த காலேஜ் கிடச்சி இல்லாட்டி வேலை கிடச்சிதுன்னா என்ன லாபம் நடக்கும்னு பேப்பரில் எழுது. பாயிண்ட்டாக எழுது. முதல் விஷயம் லாபத்தை எழுது. முதல் விஷயம், எங்கள் அம்மா அப்பா ஹாப்பியாக இருப்பாங்க, நான் ஹாப்பியாக இருப்பேன், என்னுடைய லைஃப் செட்டில் ஆகிடும். இந்த மாதிரி லாபத்தை எழுதணும். நஷ்டத்தை எழுதணும். கிடைக்கலைன்னா என்ன ஆகும். இந்த லாப நஷ்டத்தை எழுதி வச்சுட்டு எவ்ரி 1 hour அதை படிக்கணும். தினசரி காலம்பரை எழுந்தவுடனே ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அதை படிக்கணும். இது லாபம், இது நஷ்டம், இது லாபம் நஷ்டம். எவ்ரி 1 hour அதை ரிவைஸ் பண்ண ஃபஸ்ட்டு 10 daysக்கு. அப்போ என்ன ஆகும்னா, மனசுக்குள்ள லாபத்துடைய பலன் ஜாஸ்தி தெரியும், நஷ்டமாயிடுச்சுன்னா கோவிந்தான்னு தெரியும். அப்போ ஃபோக்கஸ் வந்துடும் படிப்பு மேலே. அதே மாதிரி தான் இறைவனுடைய தியானத்தில் லாபம் என்ன, நஷ்டம் என்ன, இறைவனை கைப்பிடிப்பதால் லாபம் என்ன, இறைவனை கைவிடுவதால் நஷ்டம் என்ன, இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டோன்னா இறைவன் மேலே பற்றுதல் ஏற்பட ஆரம்பித்து விடும். ஏன்னா இறைவன் பிரத்யக்ஷம் கிடையாது, பரோட்சம். பிரத்யக்ஷம்னா நம்மளோட இந்திரியங்களுக்கு தெரியாத விஷயம். இறைவன் பரோட்சம்னா தெரியாத விஷயம், மறைந்திருக்கும் விஷயம், ஆனால் மறைந்திருக்கும் உண்மை. ஸோ அதனால் தியானம் ஏற்பட மாட்டேங்கிறதுனால நிறைய பேர் தியானத்தை விட்டுருவாங்க. 1 minute 5 minutes பண்ணிட்டு, இல்லை என்னால் முடியாது, இந்த தியானம் பண்ணலைன்னா என்ன, சரி ஓகே 5 நிமிஷம் நான் ஹே இறைவா எல்லாரையும் காப்பாற்றுப்பா, இப்படி பண்ணிட்டு போயிடுவோம். இது லாப நஷ்டம் தெரியாதனால அந்த தியானம் பண்ணி தியானத்தினால் ஏற்படும் லாபம் என்ன, தியானத்தை கைவிடுவதால் ஏற்படும் நஷ்டம் என்னங்கிற ஆராய்வு இல்லாததுனால அப்படி பண்ணிடுறோம். இப்போ ஒரு யோகியை பார்த்தோன்னா குருநாதர் சொல்லுவார் 6 மணி நேரம் தியானம் பண்ணுவார். கல் உடம்பு கல்லாக மாறிடும். அந்த தியானம் பண்ணும்போது ஒரு யோகியோட உடல் கல் மாதிரி மாறிடும். எப்படி இந்த செவுரு இருக்கோ, செவுரு மாதிரி இருக்கும் யோகியோட உடல். அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக கண்ணு மூடி இருக்கும், தியானத்தில் இருப்பார். ஸோ அவர்கிட்ட போய் கேட்கணும், தியானத்தினால என்ன பலன். அவர் சொல்லுவார், தியானத்தினால இந்த பலன், தியானத்தினால உன்னுடைய மனசில் அமைதி ஏற்படும், தியானத்தினால நீ இறைவனை தரிசிப்பாய், தியானத்தினால உன்னுடைய உடல் ஸ்திரமாகிடும், உன்னுடைய மனசு ஸ்திரமாகிடும், லாப நஷ்டம் இன்ப துன்பம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிற தன்மை வந்துடும். நமக்கு முன்னாடி கடல் போன்ற துக்கம் வந்தாலும், நம்மளுடைய மலை போன்ற துக்கம் வந்தாலும் நமக்கு நம்ம உள்ளேருந்து ஆடமாட்டோம். இதெல்லாம் தியானத்துடைய பலன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பலன் என்ன, யோக சித்த விருத்தி நிரோத, சமாதி அடைவோம், மோட்சம் அடைவோம், ஜென்ம மிருத்தியிலேருந்து வெளில வந்துடுவோம். ஸோ பலனை எழுதி வைக்கணும், அதே மாதிரி நஷ்டத்தை எழுதி வைக்கணும். தியானம் பண்ணலன்னா என்ன ஆகும், திருப்பி சம்சாரத்தில் வரணும், திருப்பியும் ஜென்மம் எடுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம், திருப்பியும் எல்கேஜி படிக்கணும், திருப்பி ஸ்கூலுக்கு போகணும், திருப்பியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும். ஒருத்தன் சூசைட் பண்ணுறான், 10th ஸ்டாண்டர்டில் ஃபெயிலோ 11th காலேஜ் ஃபெயிலோ ஏதோ ஒன்று, சூசைட் பண்ணுறதுக்கு தயாராகிறான். அப்போ ஒரு ஆச்சாரியார் போகிறார், அங்கே குதிக்க போகிறான் தண்ணியில். அப்போ அந்த ஆச்சாரியார் சொல்கிறாரு, நான் உன்னை தடுக்க மாட்டேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, எதற்காக இப்போ நீ சூசைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ செத்துரு. இல்லை, என்னுடைய ஃபெயில் ஆகிட்டேன், நான் எங்கள் அம்மா அப்பா மூஞ்சில் முழிக்க முடியாது, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிருக்காங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் தற்கொலை பண்ண போகிறேன். சரி ஓகே ரைட்டு, தற்கொலை பண்ணேன்னா என்ன ஆகும், இறந்துருவேன். சரி, இறந்தா என்ன ஆகும், திருப்பி நான் பிறப்பேன். சரி, திருப்பி பிறந்தா என்ன பண்ணுவேன், திருப்பி நான் படிப்பேன், திருப்பி நான் நல்லா எல்கேஜி படிப்பேன், யூகேஜி படிப்பேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பேன் சொல்கிறான் அவன். ஆனால் இந்தியன் மென்டாலிட்டியில் அந்த மறுபிறப்பு இருக்குதுன்னு அவனுக்கு நம்பிக்கை இருக்குது.
ஸோ திருப்பி 10th ஸ்டாண்டர்ட் வருவியா இல்லையா? திருப்பி 10th ஸ்டாண்டர்ட் வருவேன். திருப்பி 10th ஸ்டாண்டர்ட் வந்தால் திருப்பி எக்ஸாம் எழுதுவியா இல்லையா? திருப்பி எக்ஸாம் எழுதுவேன். ஸோ எவ்வளோ வருஷம் ஆச்சு? நீ திருப்பி 10th ஸ்டாண்டர்ட் வரத்துக்கு இவ்வளோ வருஷம் நீ திருப்பி உழைக்கணும். எவ்வளோ வருஷம் கழிச்சு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுவேன்? இவ்வளோ வருஷம் கழிச்சு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுவேன். சரி, 15 வருஷம் 12 வருஷம் கழிச்சு எக்ஸாம் எழுதுவேன். அதுக்கு 3 மாதம் கழிச்சு திருப்பி எழுது எக்ஸாம். இதான் நான் சொல்கிறேன். இப்போ நீ டிசைட் பண்ணு, தற்கொலை பண்ணுறது பெட்டரா, தற்கொலை பண்ணாமல் இருக்கிறது பெட்டரா? அவர் போயிட்டார், அவன் தற்கொலை பண்ணுறது நிறுத்திட்டான். ஸோ லாப நஷ்டத்தை தெரிஞ்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம அணுகும்பொழுது, அந்த லாபம் தெரிஞ்ச பிறகு அந்த விஷயத்தை அணுகும்பொழுது நம்ம தியானத்தில் நம்மளுடைய மனசு ஸ்திரமாகும். தியானம் பண்ணால் என்னென்ன லாபங்கிற விஷயத்த என்னுடைய சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. தியானம்ங்கிறது இறை உபாசனை மூலமாக என்ன லாபம் கிடைக்கிறதுன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாக என்ன லாபம் கிடைக்கிறது, இறைவன் மேலே ஸ்ரத்தை இருந்தால் என்ன லாபம் கிடைக்கிறது, மோட்ச லாபம் முக்கியமான லாபம். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. திருப்பியும் இந்த தியானம் இல்லைன்னா, உபாசனை இல்லைன்னா, திருப்பியும் இந்த சைக்கிளில் நீங்கள் வரணுமா? திருப்பியும் குழந்தை பிறந்து எங்கே பிறக்கும் தெரியாது, எந்த சுச்சுவேஷனில் பிறக்கும் தெரியாது, நல்ல வீடா கெட்ட வீடா, நல்ல அம்மா அப்பாவா இல்லாட்டி ரொம்ப ஏழையா, எதுவுமே தெரியாது. திருப்பி இதே டார்ச்சர் அனுபவிக்கணுமா? ஸோ அதுக்கு இப்பயே தியானம் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இறைவனுடைய குணத்தை பற்றி நல்லா ஆராய்ஞ்சு தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முடியும். தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஒவ்வொரு யோகியும் இதே ப்ராசஸ் தான் பண்ணாங்க. பதஞ்சலி முனிவர் இல்லை எங்கள் ஆச்சாரியர் இல்லை மகரிஷி தயானந்தர் அப்படியே தியானியாக மாறிடல. பல ஜென்மங்கள் தியானம் பண்ணி ஒரு ஜென்மத்தில் அவங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் வந்தது. அவங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் வந்த பிறகு சொன்னாங்க, இது பாரு என்னுடைய பெனிஃபிட் நான் உனக்கு சொல்கிறேன், பண்ணுறதும் விடுறதும் உன் கையில் இருக்குது. அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஆச்சாரியர் சொன்னார்ல, தற்கொலை பண்ணிக்கோ, நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், பட் என்னன்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ குருநாதரை, ஆச்சாரியர்களை, மகரிஷி மாதிரி மகரிஷி தயானந்தர் புத்தகத்தை படிங்க. திருப்பி விவேகம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன, இறைவன்னா என்ன, குணம் என்ன, கர்மம் என்ன, சுபாவம் என்ன, திருப்பி ஆராய்ச்சி லாப நஷ்டத்தை கணக்கு போட்டால் நம்ம லாபம் ஜாஸ்தி தெரிஞ்சால் அதை நம்ம பிடிச்சிட்டுருவோம். இதுதான் ஒரே மெத்தட். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.